ஹாய், வெல்கம் டு அமல் கிச்சன். இன்றைக்கி எள்ளு உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி எள்ளு 250 கிராம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதே அளவு வெல்லம் எடுத்திருக்கேன், நெய் கொஞ்சம். இது 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இப்போ எள்ளு உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட். இதை எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போது அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இப்போ எள்ளை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எள்ளு உருண்டை வந்து வெள்ளை எள்ளில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கருப்பு எள்ளு கூட கிடைக்குது. கருப்பு எள்ளில் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கோல்டன் கலர் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சி, ஃப்ரை ஆகிடுச்சி. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் கூல் பண்ணிக்கலாம். இதே பாத்திரத்தில் வச்சோம்னா உங்களுக்கு சீக்கிரம் கூல் ஆகாது. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இது ஆறுறதுக்குள்ளார நம்ம வெல்லத்தை போட்டு கரைச்சிடலாம். இப்போ வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். வெல்லம் இந்த மாதிரி நம்ம நல்லா நுரைச்சி வர்ற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா வெல்லம் வந்து ரொம்ப முழுகி போயிடும். இதுக்கு பாகெல்லாம் வரணும்னு அவசியம்லாம் கிடையாது. கொஞ்சம் நெய் மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்த எள்ளை வந்து இது கூட ஆட் பண்ணலாம். இந்த வறுத்த எள்ளு கூட நீங்கள் வறுத்த நிலக்கடலை கூட ஆட் பண்ணி இது மாதிரி நிலக்கடலை எள்ளு உருண்டை அப்படின்னு கூட பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான் எல்லாமே. இப்போ இந்த வெல்லமும் நெய்யும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வறுத்து வச்ச எள்ளை இது கூட ஆட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த வெல்லம் மிக்சரோட நம்ம வறுத்த எள்ளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை லைட்டாக கலரிக்கலாம். கூட இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். கையில் வந்து ஒட்டாமல் நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கலரிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஆற விட்டுறாமல் அப்படி சூட்டோடையே நம்ம என்ன பண்ணலாம், கையில் வந்து நெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பித்தோம்னா உருண்டை அப்படியே வந்து நம்ம நல்லா உடையாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஆறணுன்னு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணிடலாம், கையில் கொஞ்சம் உள்ளங்கையில் நெய் கொஞ்சம் தடவிட்டு இதை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம உருட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம இது கூட ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கூட கொடுக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.